எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியும் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையா நின்று பரிவோடு மருந்து அருள் செய்யும் அன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வருடம் தட்சிணாய காலம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை சுபமுகூர்த்த நாள் 1/12/2025. நல்ல நேரம் காலை 6 மணி 15 நிமிடம் முதல் 7 மணி 15 நிமிடம் வரை, மாலை 4 மணி 45 நிமிடம் முதல் 5 மணி 45 நிமிடம் வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி 45 நிமிடம் முதல் 2 மணி 45 நிமிடம் வரை, இரவு 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு திசை. இன்று கிழக்கு நோக்கி பயணம் செய்கிறவங்க, காலைல ஏஞ்சி வேலையை கிழக்கு நோக்கி போகிறவங்க, ஆஃபீஸுக்காக இருந்தாலும் சரி அல்லது தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம கிழக்கு திசை நோக்கி போகிறதா இருந்தால் தயிரை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அந்த தோஷங்கிறது அடிபட்டு போகும். இது நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா. இன்றைய திதி ஏகாதசி மதியம் 2 மணி 36 நிமிடம் வரை உள்ளது. பின்பு துவாதசி திதி. நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். யோகம் வியாதிபாதம் நாம யோகம். கர்ணம் பத்திரை கர்ணம் மதியம் 2 மணி 36 நிமிடம் வரை. பின்பு பவகர்ணம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசி பூர நட்சத்திரத்துக்கு. கிரக நிலவரங்கள். கடகராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் புதன் பகவான், விருச்சக ராசியில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான் மற்றும் சுக்கர பகவான், கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சந்திர பகவான். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட குறிப்பில் பல எண்ணற்ற தகவல்கள் நம்ம ராஜநிலை ரசிக பெருமல் கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த மாதம் நமக்கு வரப்போகிற புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுக்கு 12 ராசிக்கும் உண்டான பலன் தான் ஜோதிட குறிப்பா வரப்போகுது. ஒவ்வொரு ராசிக்கும் டீப்பா நம்ம பலன் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம யாரும் சொல்லாத விஷயங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் அவங்க கூட பிறந்தவங்க அப்பா அம்மாக்குலேருந்து எல்லாத்துக்கும் பிரீஃபா சொல்ல போறோம் நம்ம ராஜநிலை டிவியில முதல் முறையாக. ஓகே, இன்று புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. உங்களுக்கு உங்க ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த நாள் வெற்றி நாளா அமையும். நான் என்னோட நம்பரை நான் எழுதுறேன் இன்னைக்கு. ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்க எழுதிக்கிட்டாவே போதும். இந்த மாதிரி எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 42. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 45. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 41. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 73. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 74. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 84. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 77. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 06. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 02. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 08. இது எல்லாமே காமனான ராசி பலன் தான். உங்க ஜாதத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்ப நம்ம பாக்குறது 2026 ஆங்கில புத்தாண்டு. முதல்ல ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் 12 ராசிக்கும் ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை விடியற்கால 12:01 வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கன்னியா லக்னத்துல வருஷம் பிறக்குது.
ரிஷப ராசியில ரோகிணி 1ஆம் பாதத்துல வந்து சந்திரன் வந்து பயணம் செய்யறாங்க. ஓகேங்களா. இந்த லக்ன புள்ளியே வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நாம்சத்துல வந்து உட்கார்ந்துருக்கு, அஸ்தம் 2ல. ஓகேங்களா. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா புஷ்கர நாம்சத்துல லக்னம் உட்கார்ந்துருக்கு, ராகு பகவான் புஷ்கர நாம்சத்துல இருக்கிறாங்க, சனி பகவான் புஷ்கர நாம்சத்துல வந்து இருக்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாதி 2ல வந்து பயணம் செய்யறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கு உண்டான கிரக நிலவரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிஷப ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான் வக்ரத்துல இருக்கிறாங்க, சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னியா லக்னம் வந்து பிறப்பு எடுத்திருக்கு, தனுசுல வந்து சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் தனுசு ராசியில வந்து ஃபுல்லா இருக்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்ப ராசியில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில தேதிப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா விதி எண் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் தான் 1ஆம் தேதிங்கிறது எப்போதுமே வரப்போகுது. மதி எண் எல்லாத்தையும் வந்து கூட்டும் போது வரக்கூடிய எண் வந்து குரு பகவானாக வருகிறார்கள். கதி எண் சொல்லுவோம் வியாழக்கிழமை, அதுவும் குருவா தான் வராங்க. அப்போ வந்து சூரியன் குருவோட இணைவு இந்த ஆண்டு ஃபுல்லாவே கண்டிப்பாக இருக்கும். ஓகே. இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது மேச ராசி. மேச ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். மேச ராசியோட அதிபதி வந்து செவ்வாய் 9ஆம் ஸ்தானத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்னன்னா சூரியனோட அஸ்தங்கத்துல வந்து உட்காந்துருக்கிறாங்க. ஏன்னா சூரிய பகவான் 15 டிகிரி 54 டிகிரியில போயிட்டு இருக்கும் போது செவ்வாய் வந்து 19 டிகிரில வந்து பயணம் வந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து சூரிய பகவான் கொஞ்சம் அஸ்தமன ஸ்தானத்துல வந்து செவ்வாய் இருக்குதாங்க. அப்ப இவங்க பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரம், வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் வந்து சிவன் கோயில்ல இருக்க நந்தி பகவானுக்கு பக்கத்துல ஒரு விளக்கு ஏத்திட்டு வர்றது சிறப்பு, அல்லது வந்து சிவன் கோயில ஒரு விளக்கு ஏத்திட்டு இருந்தாவே சிறப்பானது. ஓகேங்களா. இது முக்கியமான பரிகாரம் வச்சுங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மேசராசிக்கு வந்து 2-7 கூடிய சாரத்திலேயே வந்து செவ்வாய் பகவான் வரனால மேச ராசிக்கு வந்து நல்ல வருமானம் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ஆண்டு. அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது திருமணஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. கண்டிப்பாக திருமணம் ஆக வேண்டிய நபர்களுக்கு வந்து திருமணம் நடக்கும். இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம், திருமணம் வந்து உண்டு. இவங்க இறைவனை தேடி செல்றது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயங்கள். ஓகேங்களா. வாய்ப்பு உள்ளவங்க குலதெய்வ கோயில் வழிபாடு பண்றதும் ரொம்ப சிறப்பு. இறைவனை வந்து இவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பிரார்த்தனை செய்யறாங்க, கோயிலுக்கு வீட்டுல வழிபாடு மட்டும் இல்லாம கோயில போய் வழிபாடு பண்றவங்களுக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு வந்து அதிகம் உண்டு. இவங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் தந்தைகிட்ட வந்து கேட்டுட்டு செஞ்சா அந்த காரியம் வந்து சக்சஸ் ஆகும். எந்த விஷயம் கேட்காம செஞ்சாங்கன்னா அதுல வந்து சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட் வந்து ஏற்படும். தந்தைய உதவி வந்து எதிர்பார்த்து செய்யறதா ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து அம்மாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும். மேச ராசியில ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அம்மாக்கும் அந்த பையனுக்கு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். ஓகேங்களா. அதே மாதிரி இவரோட பேச்சுல வந்து இப்ப நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த வருஷம் 2026ல அவங்க பேசும்போதே கொஞ்சம் அன்பா பேசுவாங்க, அரவணைச்சு பேசுவாங்க, குடும்பத்தை எல்லாத்தையும் ஒற்றுமையா இருக்குன்னு நினைச்சு பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோபதாபமா பேசுனது எல்லாமே வந்து கொஞ்சம் மாறிடும். இப்ப இவங்க வீட்டுல வந்து தாயின் மூலம் ஆதாயம் உண்டு. மேசராசியில ஒரு குழந்தை இருந்தா அவங்க அம்மா வந்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து கொடுக்கும், அல்லது அம்மாவனால வருமானம் வரக்கூடிய அமைப்பு வந்து இந்த மேசராசியில இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா. வீட்டுல வந்து அன்னலட்சுமி வந்து குடியிருப்பாங்க. ஓகேங்களா. அப்ப வீட்டுல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அன்னலட்சுமி, அதாவது அன்னத்துக்கு ஒருபோதும் குறை இருக்காது. மேசராசியில பிறந்தவங்க வீட்டுல வந்து சாப்பாட்டுக்கு எப்போதுமே குறை இருக்காது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல படிப்புங்கிற அமைப்பு வந்து கொடுத்துருக்கு. படிப்புல வந்து நல்ல அமைப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி வாடகை வருமானம் வரவங்களுக்கு வந்து நல்ல அமைப்பு வந்து கொடுத்துருக்கு. இப்ப வந்து சில பேர் வந்து வீடு கட்டி வாடகைக்கு வராம இருப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு ஃபுல்லா வாடகைக்கு வருவாங்க. அதுவும் நல்ல ரேட்டுக்கு வந்து வருவாங்க. சில பேர் காம்ப்ளெக்ஸ் கட்டி ரொம்ப நாள் இருக்கு சார், யாரும் வாடகை வரலன்னா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாடகை வருமானம் மேசராசிக்கு அற்புதமாக இருக்கு. நிலம், வாகனம் இதுல வந்து நல்ல ஆதாயம் வந்து உண்டு, நல்ல நன்மைகள் உண்டு. இப்ப டிராவல்ஸ் வச்சிருக்காங்கன்னா நல்ல வருமானம் இந்த ஆண்டு இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆன்மீக பயணங்கள் அதிகமாக போவாங்க, அல்லது இவங்க வீட்டுல இருக்கிறவங்க மேசராசியோ இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கவங்களோ ஆன்மீக பயணங்கள், தீர்த்த யாத்திரை, புனித ஸ்தலத்துக்கு வந்து போறக்கூடிய அமைப்புகள் வந்து அதிகமாக உண்டு. அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா தான தர்மம் அதிகமாக செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி வந்து கவனமாக இருக்க வேண்டியது இவங்க தந்தைக்கு வந்து சின்ன சின்ன எதிரிகள் வந்து உருவாகுவாங்க இந்த ஆண்டு. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுல வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இவங்களோட அம்மா மேசராசியில பிறந்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுல இருக்க அம்மா வந்து அந்த மேசராசி நபர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மேல ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க. பையன் என்ன செய்யறாரு, ஏது செய்யறாரு, அதனாலதான் அந்த கருத்து வேறுபாடுங்கிறது வருது. அதிக லெவல்ல வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. ஆனா அது வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன வந்து சங்கடங்களை வந்து ஏற்படுத்துற மாதிரி ஒரு அமைப்பை வந்து கொடுக்கும். அது வந்து அம்மா வந்து அக்கறையோட நடந்திருக்காங்கன்னு
குழந்தைங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி மேசராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க கூட பிறந்த இளைய சகோதர சகோதரி யாராச்சும் தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூலம் வந்து கிடைக்காது. அப்படின்னு என்னன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க, சாமி கும்பிட மாட்டாங்க. அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தவிர்ப்பாங்க இந்த ஒரு ஆண்டு. அதுவும் பர்டிகுலரா இந்த ஏப்ரல் மாசம் வர வரைக்கும். ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் சில கிரகங்கள் வந்து மாறுபடும். ஓகேங்களா? அதனால வந்து அந்த அமைப்பு வந்து இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மேசராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கன்னா அவங்க வீட்டுல இருக்க தம்பி தங்கச்சிங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகக்கூடிய வயதில் இருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி காதல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சில பேருக்கு காதல் கைகூடும். அதாவது மேசராசியில பிறந்த ஒரு நபரோட தம்பி தங்கச்சி இளையவங்க அவங்க இருக்கிறாங்க, டீனேஜ் வயசுல இருக்காங்கன்னா காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த ஆண்டு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப திருமணம் ஆயிருக்கு சார் தம்பி தங்கச்சின்னா அவங்க 2 பேரும் ரொம்ப அந்யோன்யமா இருப்பாங்க. தம்பி இருந்தாங்கன்னா அவங்க மனைவி உங்க தம்பி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. உங்க தங்கச்சி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கணவர் வந்து உங்க தங்கச்சி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். அதே போல அதே போல எடுத்துக்கிட்டோம்னா மேசராசியில பிறந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தந்தைக்கு பக்கபலமாக இருப்பாங்க. தந்தைக்கு வேண்டிய உதவிகள் அதிகமா செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு ஃபேமிலியில ஒரு குழந்தை மேசராசியில பிறந்திருக்கு அப்படின்னா அவங்களோட அப்பாவுக்கு வந்து இளைய சகோதர சகோதரினால ஆதாயம், நன்மைகள், பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குழந்தைங்கள்னு இல்லைன்னா அதாவது இந்த மேசராசியில ஒரே ஒரு குழந்தை. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் வந்து ஒரு குழந்தை தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். அது இல்லைன்னா அப்படியே பங்காளி வகையில பார்க்கணும். பங்காளி வகையில தம்பி தங்கச்சி உறவு யாருக்கு வருதோ அந்த நிகழ்வு வந்து அங்க நடக்கிறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. இப்ப மேசராசியில ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவங்களோட தம்பி வேலைக்கு போற அமைப்புல இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைச்சு விடும். மேசராசியில வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இளைய சகோதர சகோதரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்தமான முயற்சியில வந்து வேலை வாய்ப்பை வந்து தேடிக்குவாங்க. அல்லது பிசினஸ் வந்து தானாவே சுயமாவே உருவாக்கி கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு வந்து ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா? இளைய சகோதரனால் அதனால என்னன்னா சின்ன சின்ன விரயம் ஏற்படும். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காண்டி சில செலவுகள் வந்து பண்ணக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. இந்த பலன் மீண்டும் நாளைக்கு தொடரும். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.